ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான டொமேட்டோ பாத் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னாவே டொமேட்டோ ரைஸ் தான் ஞாபகம் வரும். அந்த டொமேட்டோ ரைஸ் நம்ம கர்நாடகா ஸ்டைல்ல பட்டாணிலாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்காக 2 வரமிளகாய், 1 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. மசாலா வறுத்தரைக்கும் போது ஒரு தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இதில் காட்டலை. கூடவே ஊற வச்ச பட்டாணி 1/4 டம்ளர், ஊற வச்ச அரிசி 1 டம்ளர் வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு தக்காளி சொன்னேன் இல்லைங்க, அதை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுங்க. இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்தும்போது நமக்கு தக்காளி சாதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசாலா அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா அதோட மனம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தனியாக அரைச்சி சேர்க்கும் போது தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்த்தாதீங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெயில் வேக விடுங்க. ரொம்ப வதக்க வேண்டாங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதுக்குனால 1க்கு 2. நீங்கள் ஜீரக சம்பா இல்லை பாஸ்மதி எடுத்துட்டிங்கன்னா 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணி, ரைஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் போட்டு இறக்கிருங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு டொமேட்டோ பாத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டொமேட்டோ பாத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பட்டாணி சேர்த்துருப்போம். நீங்கள் பட்டாணி நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதில் 1/4 பங்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பட்டாணி புலாவ் மாதிரி ஆயிரும். நம்மள யாருக்கு தாங்க தக்காளி சாதம் பிடிக்காது? அது நீங்கள் நிறைய வெரைட்டியில் நம்ம தக்காளி ரைஸ் செய்யலாம். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் தயிர், வெங்காயம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.